வணக்கம். கார்த்திகேயன் பேசுகிறேன். ஒரு சின்ன ஜாலி கதை, ஓகேவா? நம்ம ரஜினி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை நான் கேட்ச் பண்ணிட்டேன்னு வைங்களேன். அதாவது இலவசம் நம்ம எதையுமே கொடுத்தா அதுக்கு பின்னாடி ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க. அதாவது நம்மகிட்டேருந்து அவங்க எதோ எடுக்க தான் ஒரு பொருளை கொடுக்குறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. அது நல்லா இருந்தது. அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு பஸ் ஸ்டாண்டு வரான். அவன் வெளியூர் போகிறதுக்கு போகும்போது அவனுக்கு திடீர்னு பசி எடுக்குது. அந்த ஊர் பஸ்ஸு வர லேட் ஆகுது. சரி, என்ன பண்ணுன்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு அவன் கையில் ஒரு 100 ரூபா இருக்குது. 80 ரூபா டிக்கெட்டு, மீதி 20 ரூபா தான் இருக்கும். சரி, அந்த 20 ரூபாய்க்கு என்ன டீ சாப்பிட்லாமா, என்ன சாப்பிட்லான்னு யோசனை பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். போகும்போது அங்கே போர்டில் போட்டிருக்காங்க, இங்கே என்னப்பா அந்த போர்டில்னு இவன் கொஞ்சம் டவுட்டில் கேட்குறான் அந்த சர்வர்கிட்ட. வேறு கேட்டால் அவர் சொல்கிறார், போர்டில் போட நீயே படிப்பா, என்ன கேட்குற அப்படின்னு. சரி, இவன் படிக்கிறான். அந்த போர்டில் என்ன எழுதுனா, இங்கே நீங்கள் சாப்பிடும் பொருளுக்கு நீங்கள் பில் தர வேண்டாம், உங்கள் பேரன் கொடுத்தா போதும், பேரன் கொடுப்பார் அப்படின்னு எழுதிருக்கு. பார்த்தான். உடனே என்னடா இது அப்படின்ட்டு சர்வரையும் கேட்கலாம், என்னப்பா இது, நீங்கள் தர வேணாங்க, உங்கள் பேரன் கொடுத்தா போதும், அதுதான் அர்த்தம். அது அப்போ என்ன இருக்குண்ணா, என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்லான்னு. இவன் வெறும் டீ சாப்பிட்லன்றவன் இந்த இதை போர்டை பார்த்துருங்க, நம்ம பில்லாக தரப்போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இசத்து பூந்த லெட்டர், தோசை அது இது ஏதோ NV ஐட்டம். அப்போது இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு ரஜினி. சொன்னது இது கிடைக்குமா, அதையும் கொடு, எல்லாம் வாங்கி விட்டேன். விட்டு தெம்பாக போயிட்டு, கல்லாடு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, பசியெல்லாம் தீர்ந்துச்சு, நான் இனிமேல் ஊருக்கு போவேன்றார். அப்போ அந்த கல்லாளர் கேட்குறாரு, கண்ணா இங்கே வா, இது வந்து ரஜினி சார் இப்படியே தான் சொன்னேன், கண்ணா இங்கே வா, எங்கே போகிறேன், சாப்பிட்டாச்சு, நான் ஊருக்கு போகிறேன்னு. பில்லு பில்லா, நீ என்ன எழுதிற பாரு, என்ன எழுதினேன், நீ சாப்பிட்டதுக்கு உன் பேரன் பில்லு தரான் தான் எழுதியிருக்க, அதனால் என் பேரன் வந்தால் வாங்கிக்கோ, அவங்க எனக்கு இப்போ தான் பையன் இருப்பான், அவனுக்கு குழந்தை போகிறது, பேரன் வந்தால் அவன்கிட்ட வாங்கிக்கோ, என்ன போய் கேட்குறேன் நான். அது கரெக்ட். அதுக்கு மேலே என்ன எழுதினேன் பாருங்க. அது மேலே பார்த்தா 200 வருஷமாக இந்த ஹோட்டல் நடக்குது, அதனால் நீங்கள் சாப்பிட்டா உங்கள் பேரன் சாப்பிடலாம், பில்லு தரணும் அப்படின்னு. இப்போது நான் உன் பில்லு கேட்கல, உங்கள் தாத்தா சாப்பிடணும், அந்த பில்லை கொடுறா அப்படின்னு கேட்டு தகராறு பண்ணி அவன் கையில் இருக்கிற காப்பு, அது மோதிரம், வாட்செல்லாம் பிடிங்கிட்டு தான் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. என்னாக்கான இலவசத்துக்கு நம்ம மயங்கக்கூடாது. அதாவது ஒருத்தர் ஃப்ரீயா இலவசத்து எலெக்ஷனில் யார் வேணுமே ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்கணும், ஏதோ ஒன்று சம்திங் எதிர்பார்க்கணும். இது ரஜினி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே ஃபண்டாஸ்டிக். அது ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஜாலியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.